Hi everyone, this is Ramesh from Tesla Academy. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆன் அமௌண்ட் ₹11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் 6% வட்டி வீதம், மொத்த தொகை ₹11,800 அளிக்கும் அசலை காண்க. ஆக்சுவலி இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அசல் வந்து எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர்ஸ், சரிங்களா? அந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்னு சொல்லிட்டு 11,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ₹11,800. இந்த அமௌண்ட் தொகை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி, இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகை தான் என்னென்னா அமௌண்ட். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அமௌண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டத்தோட கூடுதல் தான் என்ன அப்படின்னா அமௌண்ட். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்றது என்னென்னா அசல் ப்ளஸ் வட்டி, இது ரெண்டத்தோட கூடுதல் தான் என்னென்னா தொகை. அப்போது அசலும் வட்டியும் சேர்த்து 11,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அசல் வந்து எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. ஓகேவா? இப்போது 6% அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம், ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 6%. அப்போது 3 வருஷத்துக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 6 18%. ஒரு வருஷத்துக்கு 6%, 3 வருஷத்துக்கு 18%. எப்போவுமே அசல் வந்து 100%. எப்போவுமே அசல் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. இது என்ன, அந்த 18% அப்படின்றது வட்டி, 100% அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல். சரிங்களா? அப்போது தொகையோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118%. சரிங்களா? நம்ம தொகையோட பர்சன்டேஜ் 118. இங்கே தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,800. அப்போது 118% இஸ் ஈக்குவல் டு 11,800. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அசல் வந்து தேவை. அசலோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. ஸோ 118% இஸ் ஈக்குவல் டு 11,800. ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு வாட்? இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100%ன்றது நம்மளுக்கு தெரியாதனால அது வந்து பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா பி இஸ் ஈக்குவல் டு 11,800 இன்ட்டு இந்த 100% இங்கே போயிடும், இன்ட்டு 100. இந்த 118 வந்து கீழே வந்துடும், 118. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா P is equal to 10,000. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 6% அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 18%. இந்த 18% என்னென்ன, 18% அப்படின்றது வட்டி. பொதுவாக எல்லா ப்ராப்ளத்துலையும் அசல் அப்படின்றது 100%. அப்போ தொகையோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 + 18 118. ஓகேவா? தொகை வந்து 11,800. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அசல் வந்து 10,000. சரிங்களா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a sum of ₹48,000 was lent out at simple interest, and at the end of 2 years and 3 months the total amount was ₹55,560. Find the rate of interest per year. சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ₹55,560 ஆக இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 48,000. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் பி வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு காலம்
n வந்து கொடுத்துறாங்க 2 years and 3 months. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துறாங்க அமௌண்ட். ஸோ அமௌண்ட் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம், அசல் மற்றும் வட்டி இது ரெண்டத்தோட கூட்டுத்தொகை தான் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட், தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அமௌண்ட். இப்போ இங்கே இயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இயராக கொடுக்காம மந்த் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 years and 3 months அப்படி இந்த இயர் ப்ளஸ் மந்த் இந்த காம்பினேஷனில் இருக்கு இல்லையா, இதை வந்து கம்ப்ளீட்டாக இயராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரியா, அப்போது ஒரு மந்த்தை எப்படி இயராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 years 3 months. சரியா, இப்போ இந்த 3 months வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும். மந்த் எப்படி இயராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை 12. அப்போது 3 divided by 12 is equal to கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/4 year. அப்போது 2 1/4 years. சரிங்களா, 2 year 3 months எப்படி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா 2 1/4 இயர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம், கலப்பு பின்னத்துலேருந்து பின்னமாக வந்து மாற்றுறோம். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 4s are 8 + 1 9 9/4 years. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 years and 3 months அப்படின்றத 9/4 years அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இயராக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா, ஸோ அதை பார்ப்போம். அமௌண்ட் வந்து 55,560. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48,000. சப்ட்ராக்ட் பண்ணி அப்படின்னா 0 6 5 7,560. சரிங்களா, இந்த 7,560 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அதாவது 2 வருஷம் 3 மாதத்துக்கான மொத்த வட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7,560 அப்படின்றது. சரிங்களா, அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/4 இங்கே இந்த ஃபார்மெட்டை கம்ப்ளீட்டாக இயராக பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது 9/4. 9/4 இயர்ஸ்க்கு வந்து 7,560 rupees கிடைக்குது அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்கும், அதான் வந்து கொஷின் மார்க். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 and 9 இது அந்த பக்கம் போச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ 7,560 divided by 9 into 4. சரியா, ஸோ இப்போது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 8 9s are 72, remaining balance 3, 4 9s are 36 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 0 0 4 4s are 16, balance 1 33. சரியா, அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,360 rupees. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 3,360 rupees. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 48,000க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 3,360 ரூபாய். அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் வந்து கேட்குறாங்க. சரியா, அப்போது இந்த 48,000ல் இந்த 3,360 அப்படின்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3,360 divided by 48,000 into 100. சரியா, ஸோ இப்போது இந்த ஜீரோஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ வந்து செவன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. இதான் ஆன்சர். அப்போது நெக்ஸ்ட்டு
a certain sum of money becomes triple of itself in 15 years, then rate of interest is what? சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 3 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க, எத்தனை மடங்காகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது டைரெக்டாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளில் அப்படின்ற அந்த காலம் மட்டும் நேரடியாக கொடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் அமௌண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வந்து டைரெக்டாக கொடுக்கல, பட் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? அந்த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? அசல் வந்து என்ன எடுத்துக்கிறோம்? பி. இந்த குறிப்பிட்ட தொகையானது 15 ஆண்டுகளில், சரிங்களா, அந்த பீன்றது என்னது அப்படின்னா 15 இயர்ஸில் என்னவா மாறுது அப்படின்னா 3 மடங்காகிறது. சரியா? அப்போது இங்கே பி அப்படின்னா ட்ரிபிள் த டைம்ஸ் அப்படின்னா 3p. சரியா? ஸோ அப்போது பிரின்சிபல்ன்ற அந்த அமௌண்ட் வந்து 15 இயர்ஸில் 3pயாக வந்து மாறிடுது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்படி மாறத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரியா? 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் 15 வருஷத்தில் எவ்வளோவா மாறுது? 3 மடங்கு. அப்போ 1000தோட 3 மடங்கு அப்படின்னா 3000 ரூபாய். சரியா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இந்த 3 மடங்குன்னு சொல்கிறாங்களே, இந்த 3 மடங்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னன்னா இந்த 3p அப்படின்றது. இந்த 1000 ரூபாய் 3000 ரூபாய் மாறுது அப்படின்னா இந்த 1000 ரூபாய் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் 2000 ரூபாய் வந்து வட்டி. சரிங்களா? இந்த இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 3000 ரூபாய். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீன்றது ட்ரிபிள் த டைம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2p. அப்போது இந்த 2pன்றத இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். ஸோ p இன்ட்டு n இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ p அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ p அப்படின்னு எடுத்துக்கிறோம். n அப்படின்றது 15 இயர்ஸ். n அப்படின்றது 15 இன்ட்டு ஆர் அப்படின்றது தெரியாது, டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 2p. சரிங்களா? ஸோ இங்கே 3 மடங்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போ எவ்வளோ? 2p. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? இந்த p அண்ட் இந்த p ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா r is equal to 20/3, that is equal to 62/3%. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசலானது ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் 2 மடங்கு ஆகுது, 3 மடங்கு ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? அது சின்ன ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு n இயர்ஸில் 2 மடங்கு ஆகுது, 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு p. 2 மடங்கு ஆகுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து p. இதே வந்து 3 மடங்கு ஆகிறது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2p. சரியா? 4 மடங்கு ஆகிறது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3p. இங்கே எவ்வளோ ஆகுதோ அதுலேருந்து 1 கழிச்சு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். இது வந்து ஒரு சின்ன லாஜிக். சரியா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ண சொல்ல இந்த லாஜிக் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா the principal amount rupees 10,000 is lent out at the rate of interest on
first year is 5%, second year is 10%, and third year is 15%. Find the simple interest for 3 years. தமிழில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 அசலானது முதலாம் ஆண்டு 5% வட்டி வீதத்திற்கும், இரண்டாம் ஆண்டு 10% வட்டி வீதத்திற்கும், மூன்றாம் ஆண்டு 15% வட்டி வீதத்திற்கும் கடனாக வழங்கப்படுகிறது எனில் 3 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளவு? சரியா, இதான் வந்து கொஷின். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஒரு 10 வருஷமாக இருக்கட்டும், இல்லை வந்து 3 வருஷமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 5 வருஷமாக ஆகட்டும். சரியா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக 10% கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. சரியா, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 5%, செகண்ட் இயர் இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 10% மாறிடுது, மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 15% மாறுது. ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு முதலாம் ஆண்டு ஃபஸ்ட் இயரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. செகண்ட் இயரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. தேர்ட் இயரில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15%. சரிங்களா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா, ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30%. இப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டில் 30% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000. சரிங்களா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 10,000. இந்த 10,000ல் 30%. சரிங்களா, இப்போது 30% எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 100%. சரிங்களா, ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 100%. அதில் ஒரு 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 டிஜிட் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா, அப்போது 100%ல் இந்த ஒரு ஜீரோ எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் பார்ட் என்னன்னு பார்த்தா தட்ஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ 10% இஸ் ஈக்குவல் டு 1000. சரியா, அப்போ 30% அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. சரியா, அப்போ 30% இஸ் ஈக்குவல் டு 3000. அப்போது 3 வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3000. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ₹12,000 is divided into 2 parts such that the simple interest on the first part for 3 years at 12% per annum is equal to the simple interest on the second part for 4.5 years at 16% per annum, then the greater part is. சரிங்களா, கொஷின் வந்து இதுதான். தமிழில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 அசலானது 2ஆக பிரிக்கப்பட்டு முதல் பாதி 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கும் வட்டியும், இரண்டாம் பாதி 4.5 ஆண்டுகளில் 16% வட்டி வீதத்தில் கிடைக்கும் வட்டியும் சமமெனில் பெரிய பகுதி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், ஒரு அசலை என்ன பண்ணுறாங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. பிரித்து ஒரு பார்ட்டை வந்து சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஏதோ ஒரு இயர்ஸ்க்கு வந்து விடுறாங்க, லென்ட்டுக்கு விடுறாங்க, கடனாக கொடுக்குறாங்க. இன்னொரு பார்ட்டை வந்து வேற ஒரு வட்டி விதத்தில் வேற ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸில் கடனாக வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இன்னொரு பார்ட்டில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இப்போது இந்த 2ஆக பிரிச்சோம் இல்லையா பிரின்சிபல் அமௌண்ட்டை, அந்த அசலை வந்து 2ஆக பிரிச்சோம் இல்லையா, இதில் பெரிய பகுதி வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஷின். சரியா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12,000 அசலை வந்து 2ஆக பிரிக்கிறோம். சரியா, எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, பார்ட் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இன்னொரு பார்ட் 2 இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 12,000 மைனஸ் எக்ஸ். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு பார்ட் 2ஆக பிரிக்கிறோம். சரிங்களா, அது ஒரு பார்ட் வந்து என்ன நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆப்வியஸாக இன்னொரு பார்ட் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 12,000 மைனஸ் எக்ஸ் இது என்னவோ அதான் வந்து இன்னொரு பார்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 years 12% per annum, 4.5 years 16% per annum. சரிங்களா? ரெண்டும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டத்தோட வட்டி வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். சரியா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னதுன்னா எக்ஸு. சரிங்களா? இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years 3 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12%, 12 டிவைடட் பை 100. சரிங்களா? இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் இன்னொரு பார்ட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னது 12,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எவ்வளோ வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 years. ஸோ 4.5 years இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா 9/2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 16% டிவைடட் பை 100. சரிங்களா? இந்த 9/2 இருக்கு இல்லையா, 2 வந்து கீழே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இன்ட்டு 2. புரியுதா? ஸோ 3 வருஷத்தில் 12% வட்டி வீதத்தில் எவ்வளோ வட்டி கிடைக்குமோ அது வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து 4.5 வருஷத்தில் 16% வட்டி வீதத்தில் கிடைக்கிறதுக்கும் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 100 வந்து கேன்சல் ஆகிடும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிங்க அப்படின்னா 3 3s are 9. ஸோ அதே மாதிரி இது அடிச்சிங்கன்னா 4 3s are 12. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 2 அடிச்சிங்க அப்படின்னா 8 2s are 16. 4 அடிச்சிங்க அப்படின்னா 2 4s are 8. ஓகேவா? இப்போ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பக்கம் வந்து எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 2 இப்படி இருக்கா? இந்த 2 உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 24,000 minus 2x is equal to x. இப்போ எக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ 2x இந்த மைனஸ் 2x அந்தாண்ட போச்சு அப்படின்னா ப்ளஸ் 2x. சரிங்களா? ஸோ 2x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24,000. 2x ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது 3x. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 24,000. சரிங்களா? அப்போ இந்த 3ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x is equal to 8 3s are 24. So 8,000. சரிங்களா? அப்போது பார்ட் 1 நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 8,000 சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ பார்ட் 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 12,000 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 8,000. ஸோ 12,000 மைனஸ் 8,000 இஸ் ஈக்குவல் டு 4,000. சரிங்களா? இப்போ ரெண்டு பார்ட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெரிய பகுதி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கிரேட்டர் பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இதில் சரிங்களா எது பெருசு அப்படின்னா பார்ட் 1 8,000 இதான் வந்து பெருசு. ஸோ ஆன்சர் இஸ் பார்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 8,000. இதான் வந்து என்னென்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ அதாவது தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்பிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரியா இந்த மாடல் இருந்தால் ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. சரியா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் போட்டிருக்க இந்த ப்ராப்ளம் இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட மாடல்ஸ். அதனால தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு அரௌண்ட் வந்து 50 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணாதான் எஸ்பிஐ அந்த ஜூனியர் அசோசியேட்டிவ் அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு நம்ம ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ தனி வட்டின்னு எடுத்துட்டிங்களா, தனி வட்டியில் வந்து ஒரு நாளைக்கு அரௌண்ட் வந்து 30 to 50 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அக்யூரசி அண்ட் ஸ்பீட் வந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.